நீங்க உடைக்கப்படுற தருணத்துல நீங்க ரொம்ப கவனமா இருந்துட்டீங்கனாலே போதும், உங்களை யாராலும் எதுவுமே செய்ய முடியாது. ஆனா அதுக்கு முதல்ல எந்த தருணம் எல்லாம் உங்களை உடைக்க முடியுங்கிறது உங்களுக்கு தெரியணும். அதை எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறதும் தெரியணும். அததான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். இதுல நான் 4 சம்பவங்கள் சொல்ல போறேன். அந்த 4 சம்பவங்கள் மூலமாகவும் எதெல்லாம் உங்களை உடைக்கலாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிரும். கூடவே அதை எப்படி கையாளலாங்கிறதும் தெரிஞ்சிரும். இது வழக்கமா சொல்ற மாதிரி புக் ரிவ்யூ கிடையாதுங்க. நான் எழுதின ஒரு கட்டுரை உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா இந்த செக்ஷன்ல சொல்றேன். வணக்கம், உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி. நான் இந்த சேனல்ல தொடர்ந்து நிறைய புத்தகங்களை ரிவ்யூ பண்றேன். புத்தகங்கள்ல இருக்கிற கருத்துக்களை புரியுற வகையில சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு இது மாதிரி காணொளிகள் பிடிக்கும்னா என்ன தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. வாரத்துக்கு ஒரே ஒரு காணொளி தான் வெளியிடுவேன், ஞாயிற்றுக்கிழமைகள்ல. சரி, இப்ப முதல்லயே சொல்லிடுறேன். ஒரு மனுஷனை 4 காரியங்களால உடைக்க முடியும். 1 துரோகம், 2 பண நஷ்டம், 3 திடீர் மாற்றம், 4 விமர்சனம். இந்த நாளும் எப்படி ஒருத்தரை உடைக்குது, இதுல இருந்து எப்படி மீண்டு வர்றது, 4 சம்பவங்கள் மூலம் சொல்லித்தரேன் வாங்க. முதல்ல துரோகம். எவ்வளவு வலிமை வாய்ந்த ஒரு நபரா இருந்தாலும் சரி, எவ்வளவு புத்திசாலியான நபரா இருந்தாலும் சரி, தனக்கு துரோகம் இழைக்கப்படும் போது ரொம்பவே உடைஞ்சு போறாங்க. நம்ம ஏமாளி ஆகிட்டோமே அப்படிங்கிற நினைப்பு அவங்க மேல அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையே குறைச்சிருது. வாழ்க்கை மேல இருக்கிற பிடிப்பையே அசைச்சிருது. அதனாலதான் இதை முதல்ல வச்சிருக்கேன். துரோகம் தான் ஒருத்தரை உடைக்கிற முதல் காரியம். இந்த இடத்துல ராதான்னு ஒருத்தங்களோட கதையை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இந்த ராதா மும்பையை சேர்ந்தவங்க. சின்ன வயசுலயே உங்க அப்பா இறந்து போயிட்டாங்க. இவங்களுக்கு 2 தங்கச்சி, ஒரு தம்பி. தன்னோட குடும்பத்தை கவனிச்சுக்கணுங்கிறதுக்காக ராதா சின்ன வயசுல இருந்தே தொழிற்சாலைக்கு வேலைக்கு போனாங்க. தன்னோட சம்பாத்தியத்துல தன்னோட குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டாங்க. தம்பி தங்கச்சிகளை படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காகவே ராதா தான் கல்யாணமே பண்ணிக்கல. ஆனா 38 வயசுக்குள்ள தன்னோட கடமையை முடிச்சுட்டாங்க. அவங்களெல்லாம் படிக்கவும் வச்சுட்டாங்க, கல்யாணமும் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனா அதெல்லாம் முடிச்ச பிறகுதான் ராதாவுக்கு ஒரு பிரச்சனை வருது. 16 வயசுல இருந்து தொடர்ந்து தொழிற்சாலையிலேயே வேலை பார்த்துட்டு இருந்ததால பயங்கரமான முதுகு வலி அவங்களுக்கு வருது. இனி தொடர்ந்து அங்க வேலை பார்த்தா அவங்களால அந்த முதுகு வலியை சமாளிக்கவே முடியாது. அதனால தொழிற்சாலையில இருந்து ஓய்வு பெறாங்க ராதா. இத்தனை நாள் தான் கவனிச்சுக்கிட்ட அந்த குடும்பம் இனி தன்னை கவனிச்சுக்கொண்டு முழுசா குடும்பத்தை நம்பவும் செய்யறாங்க. ஆனா அந்த மாதிரி அவங்க வேலைக்கு போகாம இருந்து சரியா ஒரு 2 மாசம் தாங்க ஆயிருக்கும். அந்த 2வது மாசத்திலேயே அந்த குடும்பத்துல இருக்கிற நிறைய பேர் அவங்க கிட்ட முகம் காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. தங்கச்சிகள் 2 பேரும் அவங்கள கண்டுக்கிறதே கிடையாது. தம்பியும் தம்பியோட மனைவியும் அவங்கள மரியாதையோட நடத்துறதும் கிடையாது. அவ்வளவு நாள் சம்பாதிச்சிட்டு இருந்தப்போ அவங்களுக்கெல்லாம் நல்லது செஞ்சப்போ கிடைச்ச மரியாதையும் அந்த 2 மாசத்துல குறையறத பார்த்து ராதாவுக்கு ரொம்பவே கஷ்டமாகி போச்சு. எந்த குடும்பத்தை நம்பி, எந்த குடும்பத்தை விரும்பி அத்தனை நாள் அவங்க கஷ்டப்பட்டாங்களோ அந்த குடும்பம் அவங்களை இப்போ கிள்ளுக்கீரையா நடத்துறத பார்த்து அவங்களுக்கு வேதனையாச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவங்க அம்மா மரணம் அடைறாங்க. அவங்க அம்மாவோட மரணத்துக்கு பிறகு தம்பி ராதாவை தன்னோட வீட்டுல இருந்து வெளியவே போக சொல்லிடுறாரு. அதை விட கொடுமை என்ன தெரியுமா? ராதா சம்பாதிச்ச காசுல அவங்க அம்மாவுக்கு வாங்கி போட்டிருந்த கம்மலையும் செயினையும் கூட ராதாவுக்கு தரல. அதையும் தம்பி தங்கச்சிகளே பங்கு வச்சுக்கிட்டு ஒரே ஒரு கம்மலை மட்டும் ராதா கிட்ட கொடுத்தாங்க. அந்த கம்மலை வித்து, காதல கழுத்துல போட்டிருக்கிறதெல்லாம் வித்து ஏதாவது ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்க முடியும். ஒரு 4-5 மாசம் அந்த வீட்டுக்கு வாடகையும் கொடுக்க முடியும். 4-5 மாசத்துக்குள்ள உடம்பு ஒத்துழைச்சா, ஏதாவது தொழில் ஆரம்பிச்சு அதுல கொஞ்சோண்டு லாபம் வந்தா அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கைய அவங்களால ஓட்ட முடியும். ஆனா எல்லாத்துக்கும் உடம்பு ஒத்துழைக்கணும், அதை நோட் பண்ணிக்கோங்க. ராதாவுக்கு அதை நினைச்சு ரொம்ப கவலையா இருந்துச்சு. அந்த நாள் அவங்க தம்பி வீட்டுல இருந்து வெளியே வந்த நாள், ஒரு இரவு பொழுதுல நல்ல மழையில ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்து அவங்க அழுதுட்டு இருந்தாங்க. இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு எப்படி நமக்கு துரோகம் பண்ண மனசு வந்துச்சு? இவங்கெல்லாம் படிச்சது நம்மளாலதான், கல்யாணம் பண்ணி இன்னைக்கு செட்டில் ஆயிருக்கிறது நம்மளாலதான், குறைஞ்சபட்சம் நம்மள பாத்துக்கணும்னு கூட தோணலையே, நம்ம சம்பாதிச்சு நம்ம அம்மாக்கு கொடுத்த நகையை நமக்கே கொடுக்கணும்னு கூட தோணலையே, இவங்கெல்லாம் ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு நினைச்சு அவங்களுக்கு மனசு ரொம்ப பாரமா இருந்துச்சு. ஒரு பக்கம் துரோகம் தந்த வலி, இன்னொரு பக்கம் தன்னை இப்படி நடத்தின தம்பியோ தங்கச்சியோ மறுபடி ஒரு தடவை தன்னை பார்க்கும் போது தான் ஒரு மோசமான நிலைமையில இருக்க கூடாதுங்கிற மன உறுதி. ஒண்ணு மட்டும் முடிவு பண்ணிக்கிட்டாங்க. வெறும் 16 வயசுல 4 பேருக்கு சாப்பாடு போட்டு 3 பேரை கரையேத்தின அவங்களால இந்த 38 வயசுல ஒரே ஒரு ஜீவன் அவங்கள மட்டும் கவனிச்சுக்க முடியாதா என்ன? அந்த நகைகளை எல்லாம் வித்தாங்க. ஒரு சின்ன ரூமை வாடகைக்கு எடுத்தாங்க. அந்த ரூம்ல இருந்துகிட்டு வேலைக்கு போறவங்களுக்கு சமைச்சு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்துல ஒரு 10 பேர் தான் அவங்க கிட்ட வாங்கி சாப்பிட்டாங்க. ஆனா சாப்பாடோட ருசி ரொம்ப நல்லா இருந்துச்சு. 10-20 ஆச்சு, 20-30 ஆச்சு, கிட்டத்தட்ட 50 பேர் அவங்க கிட்ட சாப்பிட தயாரா இருந்தாங்க. ஆனா ராதாவுக்கு தான் முதுகு வலி உண்டுல, அதனால வேலைக்கு ஆள் வச்சுக்கிட்டாங்க. இன்னும் அதிகமான நபர்களுக்கு சமைக்க ஆரம்பிச்சாங்க. லாபம் நிறைய வர வர ஒரு பெரிய வீடை வாடகைக்கு எடுத்துட்டு அந்த வீட்டுல இருந்து கிட்டத்தட்ட 200 பேருக்கு சமைச்சு கொடுக்கற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. ஒரு கட்டத்துல எல்லாம் 20 பேருக்கு மேல ராதாவுக்கு கீழே வேலை பார்க்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா ராதா அடிக்கடி ஒரு விஷயம் பண்ணுவாங்களாம். ஒவ்வொரு வாரத்தோட வெள்ளிக்கிழமையிலையும் எந்த பஸ் ஸ்டாண்டோட பெஞ்ச்ல அவங்க ரொம்ப மனமுடிஞ்சு போய் உட்கார்ந்து இருந்தாங்களோ அதே பஸ் ஸ்டாண்டோட பெஞ்சை பாப்பாங்களாம். அந்த பெஞ்ச் அவங்களுக்கு நடந்த துரோகத்தையும் அந்த துரோகம் அவங்களை எப்படி உடைச்சதுங்கிறதையும்
அதெல்லாம் மீறிதான் அவங்க மேல வந்திருக்காங்கிறதையும் ஞாபகப்படுத்துவான். துரோகம் அவங்கள உடைச்சது. ஆனா அடுத்த தடவை அந்த தம்பியோ தங்கச்சியோ அவங்கள பார்க்கும்போது அவங்க மோசமான நிலைமையில இருக்க கூடாதுங்கிற எண்ணம் அவங்கள மேல வர வச்சது. ஆமாங்க, துரோகம் ஒரு நபரை உடைக்கும். ஆனா யார் துரோகம் செஞ்சாங்களோ அவங்க முன்னாடி தான் தாழ்ந்து போயிடக் கூடாதுங்கிற எண்ணம் அதே நபரை மேல வர வைக்கும். நீங்களும் ஒருவேளை துரோகத்தால உடைக்கப்பட்டிருக்கீங்கன்னா இந்த ராதா செஞ்சதை தான் செய்யணும். அதுக்காக தான் அவங்க கதையை இன்னைக்கு சொன்னேன். இனி அடுத்து 2வது, ஒரு மனுஷனை உடைக்கக்கூடிய காரியம் பண நஷ்டம். நம்ம என்னதான் பணமெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாலும் பண நஷ்டம் ஏற்படும் போது நமக்கு கஷ்டமா தான் இருக்கும். அதுவும் திடீர்னு பணம் குறையும் போது, பண நஷ்டம் ஏற்படும் போது ஒரு மனுஷன் உடைக்கப்பட்ட நிலைக்கு போயிடுறான். இந்த இடத்துல நான் உங்களுக்கு யுவன்ற ஒருத்தரோட கதையை சொல்ல விரும்புறேன். இந்த யுவன் ஒரு வியாபாரம் நடத்திட்டு வந்தாரு. அந்த வியாபாரத்துல நல்லாவே லாபம் வந்துச்சு. ஆனா யுவனுக்கு இந்த டாக்ஸ், அக்கௌண்ட்ஸ் பத்திலாம் ஒன்னும் தெரியாது. நல்ல லாபம் வந்த சமயத்துல அவர் கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய டாக்ஸ சரியா கட்டல. இதனால அவருக்கு இடையில பிரச்சனை வந்துச்சு. பிரச்சனை வந்த அதே நேரத்துல தொழிலையும் நஷ்டம் வந்துச்சு. ஒரு கட்டத்துல தான் வியாபாரத்துக்கு வச்சிருந்த முதலீடுகளை எல்லாம் வித்து அந்த பணத்தை வச்சு டாக்ஸ் கட்டி இருக்கிற கடன் எல்லாம் அடைக்கிற சிச்சுவேஷனுக்கு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன செய்யறதுனே தெரியல. உடைஞ்சு போய் வீட்டுல உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தாரு. ஆனா அந்த சமயத்துல அவரோட மனைவி அவருக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தாங்க. அவருக்கு அறிவுரை சொன்னாங்க. இப்ப என்ன, நம்ம கிட்ட போதுமான பணம் தானே இல்ல, கவலைப்படாதீங்க. ஒரு 2 வருஷம் நம்ம செலவுகளை எல்லாம் சுருக்கிக்கலாம். இப்ப 10,000 ரூபாய் கொடுத்து வாடகைக்கு இருக்கோம், பேசாம சின்ன வீட்டுக்கு போலாம், 2,000 ரூபாய் வாடகை கொடுக்கலாம், பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல்ல மாத்திக்கலாம், நம்ம செலவு பண்ற விதத்தை மாத்திக்கலாம், எல்லாத்தையும் மாத்தி ஓரளவுக்கு பணம் சேர்ப்போம். அந்த பணத்தை வச்சு மறுபடியும் தொழில் தொடங்குவோம். நிச்சயமா நீங்க நல்லா வருவீங்கிற நம்பிக்கை இருக்குன்னு அவருக்கு நம்பிக்கை கொடுத்தாங்க. அவருக்கு முதல்ல இதெல்லாம் கேட்கறதுக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஆனா ஒத்துக்கிட்டாரு. மொத்தமா அந்த குடும்பம் எவ்வளவு செலவு பண்ணுவாங்களோ அதுல இருந்து 4ல் 1 பகுதி செலவுக்கு அவங்க செலவுகளை குறைச்சுக்கிட்டாங்க. அவ்வளவு நாள் மத்தவங்களுக்கு வேலை கொடுத்துட்டு இருந்த அவரு ஒரு 2 வருஷம் தான் மத்தவங்க கிட்ட வேலை பார்த்தாரு. அவரோட மனைவியும் வேலை பார்த்து அவருக்கு உதவி செஞ்சாங்க. ஆனா அவங்களுக்கு வந்த வருமானத்துல பாதியை தான் செலவு பண்ணுவாங்க, மீதிய 2 வருடங்கள் சேர்த்து வச்சாங்க. மறுபடி தொழில் தொடங்கணுங்கிறதுல உறுதியா இருந்தாங்க. அந்த 2 வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் தொழில் தொடங்கினாங்க. முன்னாடி இருந்ததை விட 4 மடங்கு 5 மடங்கு தொழில வளர்ச்சி அடைஞ்சாங்க. ஒரு மனுஷனை பண நஷ்டங்கிறது நல்லாவே உடைக்கும். ஆனா அப்படி உடைப்படுற தருணத்துல ஒரு 2 வருஷமோ 1 வருஷமோ நம்ம ஹால் ஸ்டேஜுக்கு போகணும். அதாவது ஏற்கனவே நம்ம என்ன மாதிரி செலவு பண்ணி வாழ்ந்துட்டு இருந்தோமோ அந்த செலவை 4ல் 1 பகுதியா குறைக்கணும். ஒரு 2 வருஷம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு சாப்பிடுற சாப்பாடுல ஆரம்பிச்சு, உடுத்துற துணியில ஆரம்பிச்சு எல்லாத்துலயுமே செலவை சுருக்கணும். ஆனா அந்த 2 வருஷமும் நம்ம விட்டதை பிடிக்கணுங்கிற எண்ணத்தை மட்டும் மாத்திக்கவே கூடாது. இப்படி ஒரு பிரேக் எடுத்துட்டு நம்ம மறுபடியும் முயற்சி செய்யும் போது முன்னாடி இருந்ததை விட 2 மடங்கு தைரியம், 2 மடங்கு லேர்னிங் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கும். அந்த பாடமும் படிப்பினையும் மறுபடியும் நம்மளை உயர்த்தி முன்னாடி இருந்ததை விட 2 மடங்கு உயரத்துல கொண்டு போய் வைக்கும். ஒரு மனிதனை உடைக்கிறது பண நஷ்டம். அவனை மறுபடி கட்டி எழுப்புறது சில காலம் அவன் கடைபிடிக்கிற அடிப்படை வாழ்க்கை முறை. இனி அடுத்தது 3வது, மாற்றங்கள். எதிர்பாராத மாற்றத்தால ஒரு நபரை உடைக்க முடியும். குறிப்பா தொழில்ல எதிர்பாராத மாற்றம் வரும்போது அது ஒரு மனுஷனை ரொம்பவே உடைக்கும். புதுசா வர டெக்னாலஜியா இருந்தாலும் சரி, தொழில்ல உங்களுக்கு வர போட்டியாளரா இருந்தாலும் சரி, திடீர்னு மாறக்கூடிய அந்த சூழலா இருந்தாலும் சரி, எது வேணும்னாலும் ஒருத்தரை நிலைகுலைய செய்யும். இந்த இடத்துல ஒரு பேக்கரி வச்சிருந்தவரோட கதையை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஒரு ஊர்ல ஒருத்தர் பேக்கரி வச்சிருந்தாரு. அந்த பேக்கரியில ஒரு 10-15 ஐட்டம் கிடைக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். ஆனா திடீர்னு அந்த தெருவுக்கு பக்கத்துல இருக்கிற ரோட்ல ஒரு பெரிய பேக்கரி ஆரம்பிச்சாங்க. அதுல கிட்டத்தட்ட 50-60 ஐட்டம்க்கு மேல கிடைக்கும். வெரைட்டினா வெரைட்டி, அங்கே உட்காந்து சாப்பிடறதுக்கான வசதிகள். இப்படி ஒரு பேக்கரி ஆரம்பிச்ச பிறகு அவர் மாதிரியான சாதாரண பேக்கரிக்கு யாராவது போவாங்களா? அவர் பேக்கரிக்கு வர்றவங்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிச்சு. ஒரு கட்டத்துல அவரோட வியாபாரம் நின்னே போச்சு. அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா அவருக்கு வேற எதுவுமே தெரியாது. அவரும் யோசிச்சு பாக்குறாரு, அவருக்கு ஒரு வழியே தெரியல. ஆனா அந்த இடத்துல அவரோட அம்மா கிட்ட இருந்து அவருக்கு அறிவுரை கிடைச்சிச்சு. மகனே, கொஞ்ச நாளைக்கு அந்த பேக்கரியை மூடிரு, அதுக்கு நம்ம கொடுக்கிற வாடகையாவது நமக்கு மிச்சமாகும். அந்த காசை வச்சுட்டு வீட்லயே நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு விற்போம். கண்டிப்பா சின்ன சின்ன கடையில எல்லாம் இந்த மாதிரி பலகார பாக்கெட் வாங்குவாங்க, நமக்கு ஓரளவுக்காவது பிசினஸ் ஓடும் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. அவரும் அதை ஏத்துக்கிட்டாரு. பேக்கரியை மூடிட்டு சின்ன அளவுல இந்த ஸ்நாக்ஸ் பாக்கெட் எல்லாம் செஞ்சு கடைக்கடையா கொண்டு போய் போட்டாரு. நிஜமாவே அவர் தயாரிக்கிறதெல்லாம் தரமுள்ளதா இருக்குங்க. அதனால அவர் செஞ்ச அந்த வியாபாரத்துக்கு நல்லவே வரவேற்பு கிடைச்சிச்சு. வெறும் 4 ஐட்டம் தான். அந்த 4 மட்டும் பண்ணி இணைய வழியில அதை விற்பனை செய்ய ஆரம்பிச்சாரு. அவருக்கு வெற்றியும் கிடைச்சிச்சு. ஓடிட்டு இருக்கிற ஓட்டத்துல ஒரு மாற்றம் வருதுல்ல, அந்த மாற்றத்துக்கும் கூட மாற்றம் உண்டு. பாருங்க, ஒரு பெரிய பேக்கரி வந்தப்போ அவரோட குட்டி பேக்கரியை மறந்துட்டாங்க. ஆனா ஒரு 4-5 வருஷம் கழிச்சு அந்த பெரிய பேக்கரியையும் விட்டுட்டு இந்த சின்ன பேக்கரியில கிடைச்ச அந்த 4 ஐட்டம்காக இவர்கிட்ட வந்தாங்க. இது பேக்கரிக்கு மட்டும் இல்ல, தொழிலுக்கு மட்டும் இல்ல, நம்மளை சுத்தி இருக்கிற மனுஷங்களுக்கு, நம்மளை சுத்தி இருக்கிற சூழ்நிலைக்கு, டெக்னாலஜிஸ்க்கு எல்லாத்துக்குமே பொருந்தும். அப்போ ஒரு நபரை உடைக்கக்கூடியது மாற்றம்,
அந்த இடத்துல நம்மளை காப்பாற்றக்கூடியது நம்ம மன உறுதியும் மாற்றத்தால வரப்போகிற இன்னொரு மாற்றமும் தான். இனி அடுத்து 4வது விமர்சனம். நரம்பில்லாத நாக்கு 4 பேசும்னு சொல்லுவாங்க. 4 இல்லைங்க, 4000 கூட பேசும். ஒருத்தங்க வாழ்க்கையில என்ன நடக்குது, ஒருத்தங்களை பத்தி யாராவது ஒண்ணு சொன்னா உண்மையா அங்க என்ன நடந்திருக்கும், இந்த மாதிரி யாருமே எதுவும் யோசிக்கிறது கிடையாது. ஒருத்தங்களை பத்தி நல்லதா சொன்னாலும் சரி, கெட்டதா சொன்னாலும் சரி, அப்படியே நம்புறது, அப்படியே பேசுறது. அதுலயும் ஒரு விமர்சனம் எல்லாம் மீறி போச்சுன்னா விமர்சிக்கப்படுகிற நபருடைய மனசு உடையதானே செய்யும். இதுக்கும் ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புறேன். ஒரு ஊர்ல ஒரு சைக்காலஜிக்கல் கவுன்சிலர் இருந்திருக்காங்க, மனநல ஆலோசகர். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில பிரச்சனை ஏற்படும் போது அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவங்க மனநலம் மேம்படுறதுக்கு உதவி இருக்காங்க. ஆனா இப்படிப்பட்ட அவங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அவங்களோட திருமண வாழ்க்கையில பிரச்சனை வந்து மனமுறிவு ஏற்பட்டிருக்கு, அதாவது டைவர்ஸ். அந்த டைவர்ஸ்க்கு அப்புறம் அவங்க மனசு ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்ததா. யாராவது ஒருத்தர் கிட்ட பேசி ஆறுதல் கிடைச்சா நல்லா இருக்கும்னு அவங்களுக்கு தோணுச்சான். ஆனா யார்கிட்ட பேசினாலும் அவங்க ஒரு சென்டென்ஸ் சொல்றதுக்கு முன்னாடியே எல்லாரும் சொல்லிடுவாங்களாம், நீயே 1000 பேருக்கு அட்வைஸ் பண்ணுவ, உனக்கு நாங்க அட்வைஸ் பண்ணணுமா, நாங்கெல்லாம் உன்னை போல்டுன்னு நினைச்சோம், நீ என்ன இப்படி பேசுறன்னு. பத்தாக்குறைக்கு குடும்பத்துல இருக்கிறவங்க நண்பர்கள்னு இவங்களை விமர்சனம் பண்ணிருக்காங்க. இவ என்ன வாய்க்கிழிய பேசுவா, ரொம்ப போல்டா இருக்கிற மாதிரி காட்டிக்குவா, இவளே உடஞ்சு போய் உட்கார்ந்துருக்கா, இதுக்குத்தான் இவ்வளவான்னு. இந்த மாதிரி எல்லாரும் சொல்றதுனாலயே இவங்க நிறைய பேர்கிட்ட தன் மனசுல இருக்கிறத ஷேர் பண்றதை நிறுத்திருக்காங்க. அவங்களோட மனநலம் இன்னும் மோசமாயிருக்கு. ஒரு கட்டத்துல எல்லாம் அவங்களே தன்னைத்தானே ஏமாத்திக்க ஆரம்பிச்சுட்டாங்களாம். அதிகமா சிரிக்கிறது, எப்பவுமே ஸ்மைலிங் ஃபேஸோட இருக்கிறது, தன்னை இந்த சொசைட்டி போல்டா பாக்கணுங்கிறதுக்காக என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சிருக்காங்க. ஆனா நம்ம யார வேணாலும் ஏமாத்தலாங்க, மனசு ஏமாத்த முடியாது. ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் இவங்க உடல் நலமும் பாதிக்கப்பட்டு மனநலமும் பாதிக்கப்பட்டு டிப்ரெஷன்ல கொண்டு போய் விட்டுருக்கு. எல்லாம் எதால? சுத்தி இருக்கிறவங்க அவங்கள விமர்சிச்சதால. ஒரு மனுஷிக்கு சாதாரணமா ஏற்படக்கூடிய கவலைய கூட, ஒருத்தங்களுக்கு சாதாரணமா வரக்கூடிய அழுகைய கூட வெளிக்காட்டுற உரிமைய கொடுக்காம விமர்சிச்சதால. ஆனா அதே சைக்காலஜிக்கல் கவுன்சிலர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க, ஒரு நல்ல டாக்டரை பார்த்து டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம், ஒரு மனநல ஆலோசகரை பார்த்து அவங்க கிட்ட கவுன்சிலிங் எடுத்துக்கிட்ட அப்புறம் அவங்களோட மனநலம் தேறினதா. சொல்லப்போனா அந்த இன்டர்வியூல அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? மத்தவங்களோட விமர்சனத்துக்கு நம்ம பயப்படக்கூடாது. சப்போஸ் மத்தவங்க நம்மளை பார்த்து தைரியம் இல்லைன்னோ முட்டாள்னோ விமர்சிச்சா கூட அவங்கள பார்த்து பயப்படக்கூடாது. நம்ம மனசுக்கு உண்மையா இருக்கணும். ஏன்னா விமர்சிக்கிறவங்க விமர்சிச்சுட்டு போயிருவாங்க, ஆனா இவங்களால நம்ம மனசு உடம்பெல்லாம் கெடும் போது இவங்க யாரும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே இந்த விமர்சனத்தால உடைக்கப்படும் போது நம்ம மேல எழும்பி வந்துடலாங்க. சோ இன்னைக்கு காணொலியில 4 விஷயங்கள் பார்த்தோம். எந்த 4 காரியங்களால ஒருத்தங்க உடைக்கப்பட முடியும்னோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு. துரோகம், பண நஷ்டம், மாற்றம், விமர்சனம், இந்த 4ம் ஒரு நபரை உடைக்க முடியும். துரோகத்துக்கு மத்தியில துரோகம் பண்ணினவங்க முன்னாடி நம்ம தாழ்ந்து போயிடக்கூடாதுங்கிற எண்ணம், பண நஷ்டம் ஏற்படும் போது நம்ம எடுத்துக்கிற ஒரு சின்ன பிரேக், மாற்றம் ஏற்படும் போது மாற்றத்துக்கும் மாற்றம் உண்டுங்கிற அறிவு, விமர்சனம் செய்யப்படும் போது விமர்சனம் செய்பவர்கள் நமக்கு உதவ போவதில்லைங்கிற உண்மை. இந்த 4ம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதும், எதுவும் உங்களை உடைக்க முடியாது. ஒருவேளை உடைச்சா கூட அதை மீறி நீங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட முடியும். இன்னைக்கு இந்த காணொளி அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி இருக்கும்னு நினைக்கிறேன். இனி அடுத்து இதே மாதிரி வேறொரு காணொளியோட வர ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி. நன்றி, வணக்கம்.